எப்பவும் போல் காலைல வயலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே போய் கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டுட்டு வந்துட்டேன். கரும்புக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கையிலேயே சரி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கரும்பு உடச்சி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கரும்பா லைனில் தேடி எதடா பூச்சி கரும்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவ்வளோ தூரம் தேடி பிடிச்சி ஒரு பூச்சி கரும்பை கண்டுபிடிச்சாச்சு. என்ன தான் இவ்வளோ கரும்பு நம்ம தோட்டத்தில் இருந்தாலும் நல்ல கரும்பு திங்க மனசே வராது. அதனால தான் பூச்சி கரும்பு உடச்சிட்ருக்கேன். தினம் கரும்பு தோட்டத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் கரும்பு சாப்பிடவே தோணாது. நம்மக்கிட்ட இருக்கோமா என்னன்னு தெரில. அதான் சொல்லுவாங்கள்ல, இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி நம்மகிட்ட இப்போதைக்கு கை மேலே இருக்குது, ஆனால் திங்க தோண மாட்டேங்குது. இதே வேறு வழியில் எங்கேயாவது கரும்பு தோட்டம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரும்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். கரும்பு போட்டு 7 மாதம் ஆகி போச்சு. 7 மாதத்தில் 4 தடவை தான் கரும்பு உடச்சி சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்க. கரும்பு சாப்பிடவே தோணாது. சரி இன்றைக்காவது ஒரு கரும்பு உடச்சி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி தான் உடச்சி சாப்பிட்டு பார்த்தேன். பயங்கர டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் தான் எப்படின்னு பார்த்தேன், எங்கள் பசங்க கூட கரும்பு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் உடச்சி சாப்பிட்றாங்க.